வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து சுண்டக்காய் வத்தல் போடுறது எப்படின்னு இப்போ சுண்டக்காய் வத்தல் போடுறேன். இதை வந்து எனக்கு பக்கத்தில் கிடச்ச காலிஃப்ளாட்டில் கிடச்ச சுண்டக்காய். இப்போ இந்த அம்மியில் வச்சு நசுக்கிட்டேன். இதை வந்து தண்ணியில் போட்டிருக்கேன். இது குழம்பு சாம்பாருக்காக. இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நசுக்கி எடுத்து இதை வந்து என்ன பண்ண போகிறேன், சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்கேன் 4 வெங்காயம். இதை எடுத்துகிட்டு போய் கழுவி காய வச்சிடலாம். இது இருக்கு பாருங்க தண்ணி. இது இந்த மாதிரி நல்லா கழுவி இது விரை கொஞ்சம் போனால் போதும், பாதி போனால் போதும். பாதி விரையோட நம்ம வந்து கழுவி இந்த மாதிரி வெள்ளையாக்கி இதில் போட்டு வெயிலில் காய வச்சுருவோம். நம்ம காரக்குழம்புக்கு எண்ணெய்க்கு காய் இல்லையோ அப்போ இதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த வத்தலை கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம். காரக்குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி நசுக்கிட்டா இந்த மாதிரி வந்துடும். இதில் நிறைய முத்தி போன விதை இருக்கும். அதை நம்ம எங்கே செடி வேணும்னு நினைக்கிறோமோ அங்கே நம்ம வந்து ஊற்றிட்டோம்னா அது வந்து முளைச்சிக்கும். நான் வந்து இதில் ஊற்றுறேன். இதை வந்து அவுத்தி மரம் இதில் ஊற்றுறேன். இதில் செடி முளைச்சிச்சின்னா நான் கொண்டு போய் எங்கன்னா நமக்கு பிடிச்ச இடத்துல வேணுன்ற இடத்துல இது மரம் மாதிரி வரும், அங்கே நட்டு வச்சிடலாம். இப்போ இந்த காய வச்சிருவோம் வெயிலில். இது காஞ்சிச்சின்னா நம்ம எடுத்து கவரில் போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி தான் இது வந்து புளி வந்து நான் சாப்பாடு செய்ய போகிற இடத்துல கரைப்பேன். அதை எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருக்கேன் நம்ம யானம் கழுவுறதுக்கு, விளக்கு கழுவுறதுக்கு. இது வந்து அவரைக்காய் காஞ்சது, இது துவரைக்காய். இந்த வெயில் நாளில் தை மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் நம்ம இந்த வெயிலை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த சுண்டக்காய் வத்தல் வந்து நான் போட்டேன். சுண்டக்காய் வத்தல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும் பச்சையாக. இதை வந்து இந்த மாதிரி போட்டு நசுக்கிக்கலாம். இப்படி நசுக்குனா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து காய வச்சுட்டேன் நான். இதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு காலையில் போட்டால் மறுநாள் காலைல வரைக்கும் ஊறணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இந்த தயிரில் இது வந்து தயிர் நான் வந்து பால் காய்ச்சி கொஞ்சோண்டு புற ஊற்றி வச்சுருந்தேன், கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த தயிரில் நம்ம வந்து இந்த மாதிரி காய வச்சிட்டும் போடலாம், பச்சையாகவும் போடலாம். பச்சையாகவும் ஊற வச்சு போடலாம்.
இங்கே வாமா, ஒரு ஸ்பூன் எடுத்து கொடு, ஒரு தட்டு எடுத்து கொடு. இப்போ இந்த முரத்தில் இருந்தது எல்லாமே காஞ்சதை நான் வந்து இதில் போட்டுட்டேன். சின்ன தட்டா. இப்போ தயிரில் நான் வந்து ஊற வச்சுட்டேன், பிசைஞ்சு வச்சுட்டேன் ஸ்பூனில் இந்த சுண்டைக்காயை. இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம், ஒரு நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறியாச்சு, ஒரு நாள் ஃபுல்லாக. இப்போ இதை வந்து இதில் காய வச்சுருவோம். அடியில் வந்து எதுவும் இல்லை தண்ணியாக, அதனால் அப்படியே எடுத்து கொட்டுறேன். இதை வெயிலில் காய வச்சுட்டா சுண்டைக்காய் வத்தல் ரெடி. இப்போ இது வந்து சுண்டைக்காய் வத்தல் நல்லா காய வச்சுட்டேன். இதுதான் சுண்டைக்காய் வத்தல். இதை வந்து நம்ம சாதத்துக்கு வறுத்துக்கலாம், மோரில் போட்டதுனால தொட்டுக்கலாம். சுண்டைக்காய் குழம்பு, கார குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் வறுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு கேஸை பற்ற வச்சு வானல் வச்சு இப்போ எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிருக்கேன். அதில் வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எடுத்து இதில் போடுறேன். வானல் காஞ்சிடுச்சு, எண்ணெய் இதை போட்டு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். வரப்பட்ட உடனே இப்போ இது வந்து வரப்பட்டுருச்சு, எடுத்துருவோம். இப்போ இதுதான் சுண்டைக்காய் வத்தல். இதை வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரசத்துக்கு, சாம்பாருக்கு, கிள்ளி போட்ட சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அதேமாரி காரக்குழம்புலையும் போடலாம். இதுதான் சுண்டைக்காய் வத்தல். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு தான் வறுத்தேன், காரக்குழம்புக்கு இல்லை. இதை சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். சுண்டைக்காய் கிடைச்சா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.